ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு வீடியோவோட தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நான் என்னமோ 2017 இந்த சேனல் ஆரம்பித்தாலும் அந்த இதில் இருந்து பணம் வரணும், இது வந்து மானிட்டைஸ், அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. நான் பல வீடியோக்களில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். நான் ஏன் சேனலில் வந்தேன்னா, டெய்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணி இந்த கறி எப்படி வைக்கணும், இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு 4 மணி 5 மணிலேருந்து ஃபோன் கால்ஸ் வருங்க. ஸோ அதுக்காக என்னோடய அண்ணன் பொண்ணு கொடுத்த ஐடியா என்ன அப்படின்னா, அத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷெல்லாம் வந்து சேனலில் போடுங்க, நாங்கள் அதெல்லாம் பார்த்து சமைச்சிக்கிறோம். அப்போ தான் எனக்கும் தோணுச்சு, ஆமாம்ல, ஏன்னா எனக்கு நல்லா சமைக்க வருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பேன். நான் சாப்பிடுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சாப்பாட்டு பிரியர்லாம் நான் கிடையாது. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் மற்றவங்கள சாப்பிட வச்சு அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி உண்டு. யாராவது வந்தாங்கன்னா கூட அப்படி ஹோட்டல் தோற்று போயிடணும், அந்த அளவுக்கு டிஷ்ஷஸ் செஞ்சு அவங்கள நம்ம வந்து வரவேற்கிறது, அந்த விருந்தோம்பல், அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் என்னமோங்க, யாருமே பார்க்கலைங்கிறது தான் உண்மை. ஒரு 40 வியூஸ் 30 வியூஸுக்கு மேலே போனது கிடையாது. அந்த 30 யாருன்னு கேட்டிங்கன்னா அது நான் தான். எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னோடய சேனலை. ஆனால் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. இப்போ ஏதோ ஓரளவு குவாலிட்டியாக கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு 25% குவாலிட்டி கொடுக்குறேன். ஆனால் முன்னாடியெல்லாம் படு மோசமாக இருக்கும். இப்போல்லாம் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தா இருட்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மொபைலும் நல்ல மொபைல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அது நல்லா ஓடலை. இப்போ சேனல் இப்போ கார்டன் ஆரம்பித்து போன வருஷம் தான் ஆரம்பித்தேன். போன ஆடிப்பட்டத்துக்கு அப்புறம், ஆடிப்பட்டத்தில் கூட இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓடிக்கிட்டுருக்கு 2வது வருடமாக என்னுடைய மாடித்தோட்டம். இதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த 21,300 பேர்கிட்ட நம்ம இருக்கோங்க. இந்த 21,000 உறவுகளுக்கும் நான் வந்து திருப்திகரமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களால் வந்த ஒரு விஷயத்தை பற்றி தான், என்னுடைய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவை போடுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான மெயில் வந்துச்சு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த ப்ராசஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் மெயில் வந்ததுனால அதை உங்ககிட்ட ஷார்ட்ஸாக வந்து நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லி. நேற்று தான் எனக்கு உண்மையாகவே வந்து க்ரெடிட் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறமா தான் வந்து சரி ஓகே முடிஞ்சிருச்சு, வேலை வாங்கிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது என்ன எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட சில உறவுகள் இருக்கும் தெரியுமா, சில நட்புகள் இருக்கும் தெரியுமா, அவங்களுக்கு என்ன இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கா, அதாவது யூடியூப்பை பற்றியே தெரியாதவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்களுக்கு என்ன அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, அதனால் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் அவங்களுக்கு பேமெண்ட் வரும், அதனால் லேக்ஸில் வந்து அவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க அப்படின்லாம் கூட சில பேர் நிறைய என்னுடைய காதுபட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து பாவம் புரியாமல் பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். இப்போ நான் வந்து இந்த பேமெண்ட்டை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த என்ன சொல்கிறது, இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், அது யூடியூபராக இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை யூடியூபுக்கு வர ஆசைப்படுறவங்களாக இருக்கலாம், அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணணுன்னு தான் நான் வந்து போடுறேன். மற்றபடி இதில் ஒரு மேட்டரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூடியூபர்ஸு, சின்ன யூடியூபர்ஸு 5 வருஷமாக 10 வருஷமாக 3 வருஷமாக இதில் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னுமே மானிட்டேஷன் ஆகாதவங்க இருக்காங்க. மானிட்டேஷன் ஆன உடனேயே நமக்கு வந்து பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். நல்லா யூடியூபர்ஸ் எல்லாரோடையும் காண்டாக்டில் இருக்கேன். மேக்ஸிமம் சின்ன யூடியூபர், நான் பெரிய ஆட்களெல்லாம் சொல்லலை, சின்ன யூடியூபர்ஸ் எல்லாரோடையுமே நான் வந்து காண்டாக்டில் இருக்கேன். அது மட்டும் இல்லை, யூடியூப் ஆசைப்படுறவங்க, மாடி தோட்டம் வைக்க ஆசைப்படுறவங்க எல்லாரோடையும் காண்டாக்டில் இருக்கிறேன்.
நாளில் யார் கால் பண்ணாலுமே நான் எடுப்பேன். அப்படி கால் பண்ண எடுக்க முடியலன்னா என்னோடய ஃப்ரீ டைமில் நான் கால் பண்ணி பேசுகிறதுனால அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் போராடிட்டு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் மாதம் நமக்கு ரூபா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா, நம்ம இவ்வளோ நாள் போராடி இருக்கோம்ல, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போராடி இருக்கோம்ல, அந்த காசெல்லாம் யூடியூப் சேர்த்து வச்சுருந்து என்றைக்கு மானிட்டேஷன் ஆகுதோ அப்போ நமக்கு அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக திரும்ப கொடுத்துடுவாங்க அப்படின்னுலாம் கூட பாவம் அவங்க படுற கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும்னு எதிர்பார்ப்போடு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமான ஒரு விளக்கமான வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? அதாவது 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 ஹவர்ஸும் வந்தால் தான் நம்ம வந்து மானிட்டேஷனுக்கே அப்ளை பண்ண முடியும். 1000 சப்ஸ்கிரைபர் என்னவோ குட்டிக்கரனை போட்டு ஒரு வழியாக நம்ம வந்து வாங்கிடுவோங்க. ஆனால் 4000 மணி நேரம் மக்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நான்லாம் அதை பண்ணலை, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நேர்லலாம் நான் கேட்டதே கிடையாது. நான் சேனல் வச்சுருக்கேங்கிறத கூட அவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படி விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டவங்க தானே தவிர என்னோடய ரிலேஷன்ஸே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லோரும். அதனால் நான் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் சில பேர் அப்படிலாம் சொல்லி 1000 சப்ஸ்கிரைபரை வாங்கிடுவாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணின அத்தனை பேரும் நம்மளோடதை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் பார்க்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது சப்ஸ்கிரைபர் 21,000 எனக்கு இருக்காங்கன்னா 21,000 பேர் பார்ப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு 2% தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பார்க்குறவங்க எவ்வளோ அதிகமாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ஏர்னிங் வந்து இருக்கும். சரி, 4000 ஹவர்ஸையும் நம்ம எட்டிட்டோம். சரி, உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. 4000 ஹவர்ஸ் எட்டினதுக்கப்புறம் மானிட்டேஷன் பண்ணிடுவீங்கள்ல, பண்ணினதுக்கப்புறமா சரி அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மாதம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. $100 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கணும். அந்த ஏர்னிங் எப்படி அப்படின்னாக்க மொத்தத்தில் 100 கிடையாதுங்க. யூடியூப் வந்து ஷார்ட்ஸுனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க எடுத்துக்குவாங்க. நான் வந்து டெக்னிக்கலாக பேச வேணாங்கிறதுனால இந்த மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா அதுக்குன்னு நிறைய சேனல்ஸ் இருக்குது, நம்ம எதுக்கு அதை பண்ணிவிட்டு. அப்புறம் வீடியோனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு 50க்கு மேலே அந்த மாதிரி எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ $100 வரணும்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு $200, $150, $175 நம்ம ஏர்ன் பண்ணினா தான் நமக்கு வந்து $100 வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த $100 நமக்கான $100 மட்டும் இல்லை, அவங்களுக்கான பேமெண்ட்டையும் சேர்த்து நம்ம ஏர்ன் பண்ணினா மட்டும்தான் $100 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து பேமெண்ட் அனுப்புவாங்க. சரி, $100 அப்படியே அனுப்பிடுவாங்களான்னா கண்டிப்பாக அதுக்கான டேக்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு நமக்கு இங்கே அனுப்புவாங்க. சரி, இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம பேங்க்கில் அதை அப்படியே உடனே அவங்க அனுப்பிவிட்ட அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்களான்னா இவங்களும் ஒரு ப்ராசஸிங் சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ எல்லா பக்கமும் பிச்சு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு நமக்கு வரும். சரி, அந்த $100 4000 ஹவர்ஸுக்கு நம்ம போட்ட குட்டிக்கரணத்தை விட அதிகமான குட்டிக்கரணம் இதுக்கு போடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்த $100 ஆகிறதுக்கு எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா. அந்த 1.5 வருஷத்தில் சேனல் ஆரம்பித்து ஒரு 5-6 மாதத்துலலாம் எனக்கு அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுங்க. 6 மாதத்தில் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சுங்க. நெருக்கி 1 இயர் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 இயர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு $100 வந்திருக்குங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு 1 இயர் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா 1 இயர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இல்லை எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடில் 3 மந்த்ஸில் வந்துச்சு, 1 மந்த்லேயே மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது யாருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒருவேளை நீங்கள் யூடியூபர் ஆக விருப்பப்பட்டாலோ இல்லை இனி நம்ம கூட மாற்றிக்கலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா கூட நான் அதுக்காக சொல்கிறேன். யாருக்கு வந்து கடன்னு சப்ஸ்கிரைபர் கூடி அவர்ஸ் கூடி மானிட்டேஷன் ஆகி மாதம் பேமெண்ட் வரும் அப்படின்னாக்க அந்த என்டர்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டான்ஸ் போடுறது பாட்டு போடுறது அந்த மாதிரி என்டர்டைன் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப
கம்மி, ஏர்னிங் பண்ணுறதுல ரொம்ப கம்மிங்க. சரியா? அதை விட ரொம்ப லீஸ்ட்டாக வந்து ஏர்ன் பண்ண அப்படின்னாக்கா கார்டன் வச்சுருக்கவங்களா, அதுதான் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ரொம்ப நிறைய லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு ஏர்னிங் வரும். இப்போல்லாம் நிறைய எல்லாருமே கார்டன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே யூடியூபராக கார்டனர்ஸ் எல்லாருமே மாறிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய வந்து காம்படிஷன் இருக்கப்பா. அதில் நம்ம எந்த இடத்துல தனித்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் கார்டன்ஸே ரொம்ப கார்டன் லவர்ஸு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கார்டன் லவர்ஸ்லேயும் வந்து இந்த தோட்டம் நல்லாயிருக்கு, இந்த தோட்டம் இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, இது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், என்டர்டெயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நிறைய கடன்னு மேலே வந்துடுவாங்க, மாதம் ஏர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள் ஆரம்பித்து, அதாவது குட்டி குட்டியாக ஒரு 5th 6th படிக்கிற பிள்ளைகள் ஆரம்பித்து ரொம்ப பாட்டிங்கள்லேருந்து நம்மளை மாதிரி நடுத்தர வயது நியூலி மேரிடு எல்லாரும் ஆணுலேருந்து பெண்ணிலேருந்து அத்தனை பேரும் பார்க்குற ஒரு சேனல் என்ன அப்படின்னாக்கா கண்டிப்பாக குக்கிங் சேனல் தான். ஏன் அப்படின்னா இப்போல்லாம் நிறைய சமையல் தெரில, அப்போ வித்தியாசமாக ஏதாவது சமைச்சு சாப்பிட்ணும் இந்த மாதிரியெல்லாம் தோணும்போது டகன்னு பார்ப்பாங்க. நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு வீட்டில் சமைக்கிறத போட்டோன்னா அதுக்கும் வாய்ப்பு கம்மி. நல்லா அவங்கள வந்து அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக, நிறைய பேர் ஹோட்டல்ஸ்க்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா பார்க்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, அது போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி அட்ராக்டிவாகவும் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து குக்கிங் சேனல் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. கார்டன் சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாம் கம்மி. அதுலேயும் நம்ம தனித்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மற்றவங்கள்லேருந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்டனர்ஸ் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, டெய்லியுமே வந்து உங்களோட வீடியோஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பக்காவாக எடிட் பண்ணி போடுங்க. அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் நல்லா மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் நான் சொல்கிறேனே, நான் பண்ணினேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் அம்மாவுக்கு முடியாத இந்த சிச்சுவேஷனில் என்னால் வந்து பண்ண முடியலைங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணுனா நல்லா வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு அதெல்லாம் பண்ண முடியல. சரி, நமக்கு தெரியுது நம்ம வரலை, அதனால் மற்றவங்களுக்கும் நம்ம இதை சொல்லக்கூடாது, அவங்களும் நல்லா ரீச் ஆக வேணாம் அப்படின்னு நினைக்கிற மனசு எனக்கு கிடையாது. என்கிட்ட இருக்கிற 21,300 உறவுகளில் எத்தனை யூடியூபர்ஸ் இருக்கீங்களோ அவங்க நான் வரேனோ வரலையோ நீங்கள் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியுது எதெல்லாம் பண்ணுனா ரீச் ஆக முடியும்னு. இப்போ சொல்லப்போனால் 4 மாதத்தில் நான் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு இந்த கார்டன் சேனல் வந்தேன்னு சொன்னேன்ல, அது எப்படி அப்படின்னாக்க கரெக்டாக டெய்லி வீடியோ கொடுப்பேங்க. அந்த 4 மாதத்தில் டெய்லி வீடியோ கொடுத்தேன். அப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. டெய்லி வீடியோ கொடுப்பேன். ரெண்டாவது டைமிங்க்கு வீடியோ கொடுப்பேன். ஸோ ஜெயாஸ் கார்டன்னா காலையில் 6 மணி to 6:30க்குள்ளே நமக்கு வந்து வீடியோஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. எழுந்திரிச்ச உடனே உங்களோடதை பார்த்துட்டு தான் நான் மற்ற வேலையே பார்க்க ஆரம்பிப்பேன், நல்லா இருக்கும் எனக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லியுமே 6 to 6:30க்கெல்லாம் நம்மளோடது இருக்கும். ரொம்ப ரேராக அந்த 4 மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் வேணும்னா 8:30க்கு நான் வந்து ஏற்றிருப்பேன். கொஞ்சம் ஏதாவது சூழ்நிலைகள் சரியில்லாமல் சிக்காயிருந்தேன்னா மேக்ஸிமம் பண்ணியிருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்போது உங்களோட சேனலில் இந்த டைமுக்கு தான், அதுக்காக 6க்கு தான் ஏற்றணும் அப்படி கிடையாது. ஜெயாஸ் கார்டன்னா 6:30, இதே இன்னொரு சேனல் அப்படின்னா 8:30, இன்னொரு சேனல்னால் மத்தியானம் 3 மணி, இன்னொரு சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான், வீக்லி ஒரு 3 தடவை தான். அப்படி அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே நம்மளை செட் ஆகணும். அப்படி ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமுக்கு அவங்க நம்மளை எதிர்பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ யூடியூபர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டைமிங்க்கு போட பாருங்கள். ரெண்டாவது, மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க. இப்போ நிறைய வந்து சேனல்ஸ் இருந்தாலும் நானும் தான் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா குக்கிங் சேனல். பட் என்கிட்ட அவங்க எதிர்பார்த்தது குக்கிங்கே இல்லை. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் கூட எங்கள் வீட்டில் சொல்லுவேன், நான் சாம்பார் வச்சா கூட ஒரு நாள் வச்ச சாம்பாரை மறுநாள் வைக்க மாட்டேன். ஒரு 30 நாள்லையுமே
வேறு மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு டேஸ்ட்டில் வேறு மாதிரி தான் சாம்பாரே செய்வேன். என்ன வச்சாலும் ஒரு 1 மந்த்துக்கு அதை வைக்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் வைப்பேன். அதில் சொல்லுவேன், என்னால் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோனாலும் சரி, லேக்ஸ் கணக்கில் என்னால் ரெசிபிஸ் போட சொன்னாலும் என்னால் போட முடியும் அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு சொல்லுவேன். அவ்வளோ தூரம் சமையல் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. ஆனால் மக்கள் அதை விரும்பலை. நீ சமைக்காத, நீ சமைக்கிறத நாங்கள் பார்க்க மாட்டோன்னு சொல்லி என்னையை வந்து இந்த கார்டனுக்குள்ளே கார்டனை தான் விரும்பினாங்க. ஸோ கார்டனை வந்து அவங்க நீங்கள்லாம் கொடுத்த அந்த சப்போர்ட்டில் தான் நான் வந்து அடுத்துன்னு போய்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்கிட்ட ரேர் வெரைட்டிஸை நிறைய பார்க்க ஆசைப்பட்டீங்க. ஸோ ரேர் வெரைட்டிஸ்க்கு போனேன். அதே மாதிரி சீட்ஸ் என்கிட்ட விருப்பப்பட்டீங்க. ஸோ சீட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தேன். சரிங்களா? அப்போ இன்னும் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க, இலவசமாக இவங்க நிறைய சீடு கொடுக்குறாங்க, அதனால தான் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டாங்களோ அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி நினைக்கிறவங்களுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இது வந்து யதார்த்தமான உண்மை, நிதர்சனமான உண்மை. என்ன தெரியுமா? என்கிட்ட வந்து சீடு வாங்கினதில் 95% பேருக்கு மேலே, 95 99% மேலேன்னு கூட நான் சொல்லுவேங்க, அவங்க யாருமே என்னுடைய வீடியோக்களை பார்க்குறவங்க கிடையாது. சரிங்களா? இலவச விதை பகிர்வுன்னு நான் போடுற அந்த தலைப்பை பார்த்துட்டு டக்குன்னு உள்ளுக்குள்ளே போய் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நம்பர் கிடச்சோன்னா டக்குன்னு என்ன வாட்ஸ்அப்பில் என்கிட்ட காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீடியோ பார்க்குறது கிடையாது. அவங்கெல்லாம் வீடியோ பார்த்தா நான் என்றைக்கோ வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கியிருந்திருப்பேன். இப்போவும் சொல்கிறேங்க, நிறைய பேர் என்னோடய அட்ரஸ், என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு விதமான மைனஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ஏர்னிங்கை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது, இந்த ஏர்னிங்கை நம்ம கஷ்டப்பட்டவங்க தேவை உள்ளவர்களுக்கு தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ அதனால் இல்லைனாலும் தேவை உள்ளவர்களுக்கு, இல்லைனாலும் நான் என்னோடய ஒர்க் பண்ணுறதுலேருந்து அந்த சேலரியிலேருந்து நான் வந்து தேவை உள்ளவர்களுக்கு நான் உதவி செஞ்சுட்டே தான் இருக்கேன். அதுக்கு எங்கள் வீட்லேயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த சப்போர்ட்டுக்கு அவங்க ஆதரவு தான். ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு கிடையாது. ஏன்னா விதை கேட்பாங்கங்க, அதுக்கு ஒரு பெரிய சேட்டு ஒரு 10 நிமிஷம் ஓடும். அப்புறம் கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம், நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னா கூட வைக்க மாட்டாங்க. கால் பண்ணுவாங்க, சரி அட்ரஸ் அனுப்புவாங்க, நானும் அனுப்பி விட்ருவேன், இல்லை நானே அனுப்பியிருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாவது என்னை விட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த வீடியோவுமே பார்க்குறது கிடையாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது என்ன விதை, இது என்ன விதை, இது என்ன விதைன்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லி எல்லா விதையையும், இது கருப்பு, நீலம், இது வந்து உருண்டை, பச்சை, இப்படியெல்லாம் சொல்லி நான் விளக்கி அவங்களுக்கு சொன்னால் கூட அந்த வீடியோவையும் முழுசாக பார்க்காம திருப்பி நம்மக்கிட்டேயே கேட்பாங்க. இது ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. இலவச விதை வாங்கினவங்களில் மேக்ஸிமம் பேர் இந்த மாதிரி தான். இது என்னன்னு தெரிலன்னு சேட் பண்ணுவாங்க. ஐயோ, அவங்க எத்தனை பேருக்கு அது மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. சரி, வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு இந்த டவுட்டே வந்திருக்காது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் விதை பகிரும் பொழுதெல்லாம், கட்டிங்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் இது இன்ன மாதிரி நான் சொல்லி எப்படி நடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி செல்ஃப் அட்ரஸ் எப்படி அனுப்பணும்னு சொல்லியிருக்கேன். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரே, அட்ரஸே எழுதாமல் கொஞ்சம் கவரு, அதுக்கப்புறம் ஸ்டாம்பே ஒட்டாமல் கொஞ்சம் கவரு, எப்படியெல்லாமல் வருது. இப்படியெல்லாம் திங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வருது. ஆக மொத்தத்தில் யாருமேன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர், ஆனால் மேக்ஸிமம் பேர் வந்து வீடியோ பார்க்காம தான் இந்த மாதிரியெல்லாம் நம்மக்கிட்ட இலவசமாக வாங்குகிறாங்க. அப்படி வாங்கினாலும் தொடர்ந்து அவங்க திருப்பி பார்க்கவே மாட்டாங்க. அடுத்த இலவச விதை எப்போ தேவையோ நெக்ஸ்ட் இயரில் வந்து அந்த ஒரு வீடியோ மட்டும், அதுவும் வந்து சரியாக கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ இலவச விதை கொடுக்குறனால சேனலில் டெவலப் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னாக்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த கார்டன் ஆரம்பித்தது ஒன்று, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், வெளியில் காய் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் இப்போ காயே வாங்குறதில்ல வெளியில். சரிங்களா? இங்கே இருக்கிறதே மாற்றி சாப்பிடுவோம். அதுவுமே எங்களுக்கு வந்து சில பேர் கேட்குறாங்க, இதையே சாப்பிட்டா போர் அடிக்காதா? கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி இங்கே உள்ளது இல்லை. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கி வெரைட்டியாக சாப்பிட்றத விட நாங்கள் இங்கே சாப்பிட்றதுமே வெரைட்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பட்டை செடி அவரை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பொரியல் வச்சுருக்கேன். அப்புறம் சிவப்பு தண்டும்
கீரையும் போட்டு ஒரு பொரியல் வச்சுருக்கேன். அப்புறம் சுண்டைக்காய் போட்டு ஒரு பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கேன். எக் வச்சு சாப்பிட்ருக்கோம். போதாதாங்க, சாப்பிட்ருக்கோம்ல, சமைச்சிருக்கேன். சரிங்களா. மத்தியானத்துக்கு காலையில் வந்து என்ன அப்படின்னாக்க சப்பாத்தியும் பூனைக்காளி அவரையில் வந்து ஒரு குருமா மாதிரி வச்சுருக்கேங்க. சரிங்களா. போதும் தானே. இது வந்து நல்லா இருக்குது, வித்தியாசமான சுவையோட ஆர்கானிக்காக சாப்பிட்றது நல்லாயிருக்கு. ஸோ யாராவது வந்து அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லோரும் இந்த மாதிரி ஆரோக்கியமாக மாறணும். எல்லாருக்கும் விதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1000-2000 ரூபா போட்டு நிறைய விதைகள் வாங்கிட்டேன். எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டேன். ஸோ நான் ஒருத்தர் விடாமல் எல்லோரும் யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் யூடியூபர்ஸ் கிட்ட வாங்கி நிறைய ஏமாந்துருக்கேன். அதை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கேன், யார்கிட்ட இப்போ ரெகுலராக வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்மளை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. 2 விதை வச்சுட்டு 50 ரூபா வாங்குவாங்க. ஒரே ஒரு சின்ன கட்டிங்ஸ் கேட்டாக்க 150 ரூபா கொரியரு, 100 ரூபா கட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நம்ம கொடுப்போம், எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தோம். கொரியர் சார்ஜ், போஸ்டல் சார்ஜ் எதுவுமே வாங்காமல் தான் கொடுத்தோம். இப்போ வந்து எனக்கு அட்ரஸ் எழுத முடியல, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமில் வரப்போகுது பார்த்தீங்களா, அதனால தான் செல்ஃப் அட்ரஸ் கவர் கேட்டிருக்கேன். மற்றபடி அதுலேயும் சரிங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது வரைக்கும் நான் வந்து எல்லாமே நானே கவர் வாங்கி நானே போட்டப்போ கூட அதுலேயுமே வந்து ஒரு 350 பேருக்கு அனுப்பியிருக்கேன்னா ஒரு 100-150 பேர் தான் வந்து ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க. சில பேர் வாட்ஸ்அப்பில் போடுவாங்க. இப்போ இந்த கவர் வேறு நீங்கள் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டேன்லங்க, இப்போலாம் யாருமே போடுறது இல்லைங்க. போன செட்டு ஒரு 10 பேருக்கு அனுப்பியிருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 பேருக்கு அனுப்பியிருக்கேங்க. ஒருத்தர் கூட ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் தங்கச்சி எதுவுமே வந்து வாட்ஸ்அப்லேயும் போடலை, இதுலேயும் போடலைங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டால் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்தால் தானேங்க அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். ஏங்க அதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. சரி, பரவாயில்ல. இப்போ தான் நம்ம கவர் நம்ம தானே அனுப்புகிறோம். ஏங்க அதுக்குள்ளே உள்ள கவர் போட்டு அதை பேக் பண்ணதுக்கு ஒரு டைம் எடுத்து எவ்வளவு கஷ்டம். அதாவது அவ்வளோ பனி நடுவில் கொஞ்சம் டைம் கிடச்சா அது ஒரு 4 கவர் போட்டு போவேன். அடுத்து கொஞ்சம் டைம் கிடச்சா அந்த ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு செய்கிற எனக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட மாட்டேங்கிறீங்க. சரி, பரவாயில்ல, நம்முடைய உறவுகள் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சரி, அதனால் இந்த இலவசம் அப்படிங்கிற ஆயுதத்தை எல்லாரும் எடுத்துட்டு அதில் வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது நிறைய விதத்தில் வந்து நம்ம பகிரலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகிரலாம். ஆனால் இந்த மானிட்டேஷனுக்காகவும் இந்த ஏர்னிங்காகவும் தான் இலவசம் அப்படின்னா அதுக்குள்ளே போக வேணாம். நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா வந்து நமக்கு வந்து இலவசமாக எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லோரும் மாடி தோட்டம் வைக்கணும் அப்படிங்கிற எய்ம் மட்டும் எனக்கு இருக்கிறனால செய்கிறேன். பட் ஏர்னிங் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா அதை கையில் எடுக்க வேணாம். ஏன்னா இலவசம்னு போட்டாவே நமக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா நமக்குன்னு இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து எனக்கு என்னோடய எல்லா வீடியோவையும் பார்க்குற உறவுகள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் கமெண்ட், நல்லதோ கெட்டதோ, எனக்கு அவ்வளோ நேரம் உட்காந்து எனக்கு அவ்வளோ என்னை ஆறுதல் படுத்தி கன்சோல் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க எனக்கு பதிலாக பேசி அப்படிப்பட்ட உறவுகளும் நம்முடைய சேனலில் இருக்காங்க. அது மாதிரி உறவுகள் மட்டும்தான் நம்மளோட ஏர்னிங்க்கு காரணம். சரிங்களா. மற்றபடி அந்த கமெண்ட்டுமே போடாமல் எதுவுமே பண்ணாமல் இலவச விதைகள் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ காணாமல் போயிடுறாங்க நிறைய பேர். இது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் அந்த 1 வருஷம். ஸோ புதுசாக யூடியூப் பண்ணுறவங்க யூடியூபர்ஸ் இந்த ஆயுதத்தை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதனால் நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இருக்காதுங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். சரி, இவ்வளோலாம் பில்டப் கொடுக்குறீங்க, உங்களோட அமௌண்ட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்ல போகிற நேரத்துக்கு வந்துட்டேங்க. இவ்வளோ நாள் ஒரு வருஷ காலமாக என்னோட ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே இவ்வளோ தானா, இதுக்காகவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. 8555 ரூபா இவ்வளோ தான் எனக்கு நேற்று கிரெடிட் ஆன அமௌண்ட்டு, ஒரு வருட காலம். சரி, அப்போ அடுத்த மாதத்துலேருந்து அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, சரி ஒரு தடவை வாங்கிட்டீங்களா என்ன மாதம் வந்துடும். கண்டிப்பாக மாதம் வரணும்னா அதுக்கு நம்ம நிறைய டைமு நிறைய ஹார்ட் ஒர்க்கு இதை போடணும். அவ்வளோத்துக்கும் போட டைம் எனக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்னால் முடியலை. ஏன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் $100 வந்தால் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ மாதம் $100 வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னாக்கா என்னால் வீடியோ தொடர்ந்து போடுறது அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரிங்களா.
ஆனால் யூடியூபராக இருக்கிற நீங்கள் மாதம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைமுக்கு வீடியோ போடுங்க, ரெகுலராக வீடியோ போடுங்க, குவாலிட்டியாக போடுங்க, நல்லா எடிட் பண்ணி போடுங்க, தம்ப்நெயில் நல்லா வச்சு போடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ரெகுலராக மக்கள் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் பேர் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் என் கூடவே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, அந்த மாதிரி உறவுகள் நிறையா இருக்கணும். இப்போ 21,000 பேரும் அப்படிப்பட்ட உறவுகளாக எனக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் நமக்கு ஏர்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி உறவுகளை சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக நானும் ஓடுறேன், நீங்களும் ஓடுங்க. சரிங்களா? என்னோட இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் எப்படி பணம் வாங்கலாம், என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரியான உறவுகள் நமக்கு இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் நிறையா இருந்தால் சப்ஸ்கிரைபருக்கான பணம் கிடையாது, வீடியோ பார்க்குறதுக்காக தான் அவங்க கொடுப்பாங்க. அதுலேயும் அவங்க ஒரு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு தான் நமக்கு தருவாங்க. பாதிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அமௌண்ட்டு, யூடியூபரோட அமௌண்ட்டு. ஸோ ஓகேங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை யதார்த்தமாக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், பேசிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் யூடியூபராக இருக்கிற நீங்களும் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். யூடியூபுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க இதில் நான் கொடுத்த சில விஷயங்களை மனசுக்குள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூடியூபுக்குள்ளே கால் வச்சு நீங்களும் தடம் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே வாங்க. எல்லோரும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகேங்களா? சும்மா அப்படி லைட்டாக பார்த்துட்டு லைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயே கொஸ்டின் பண்ண வேணாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பபாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.